கன்னியாகுமரி மாவட்டம் இது இயற்கை வளம் நிறைந்த மாவட்டம். நிலவளம், நீர்வளம், மலைவளம், கடல் வளம் என அனைத்து வளங்களையும் ஒருங்கே பெற்ற மாவட்டம். எங்கு பார்த்தாலும் ஆறுகளும் குளங்களும் நீர்நிலைகளும் பச்சை பசேல் என்ற வயல்களும் கோவில்களும் நிறைந்து காணப்படும் இந்த மாவட்டம் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது கேரள மாநிலத்துடன் இணைந்திருந்தது. அதன் பின்னர் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருந்த தமிழ் மக்கள் இந்த மாவட்டத்தை தாய் தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்று விரும்பினர். இதன் விளைவாக போராட்டம் துளிர்விட்டது. இந்த போராட்டத்துக்கு தினமலர் போர்வாளாக திகழ்ந்தது. இதன் காரணமாக தினமலர் நாளிதழும் அதன் நிறுவனர் அமரர் ராமசுப்பையரும் திருக்கொச்சி அரசின் அடக்குமுறைக்கு ஆளாக வேண்டியிருந்தது. நேசமணி போன்ற தலைவர்களின் தலைமையில் நடைபெற்ற நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பின்னர் 1956 நவம்பர் 1 குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது. இதன் 54வது ஆண்டு தொடக்க விழா மாவட்டத்தில் நடைபெற்றது. தியாகி நேசமணி சிலைக்கு மாலை அணிவித்து குமரி மாவட்ட மொழிப்போர் தியாகிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்த மகிழ்ச்சி இவர்களுக்கு இருந்தாலும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்குவது போன்ற சலுகைகள் இன்னும் கிடைக்காமல் இருந்து கொண்டிருப்பது வேதனைக்குரிய விஷயம்தான்.